Hello. Could I talk to Deepa, please? Speaking. I am Ravi. அச்சா. இன்னைக்கு உங்க ப்ரோக்ராம் ரொம்ப பிரமாதம். Thank you. என்ன ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்கக்கூடிய முகமா உங்ககிட்ட இருந்து அழைப்பு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? அத்தனை பேர்ல என்ன மட்டுமா எதிர்பார்த்தீங்க? எனக்கு இப்ப தேவை நீங்கதான். அதனாலதான் என் போன் நம்பரை உங்களுக்கு மட்டும் காட்டுறேன். தேங்க்யூ தேங்க்யூ. அப்போ நான் உங்களை நேர்ல சந்திக்கலாமா? உங்களை சந்திக்கணும் தான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். யூ வெல்கம். அம்மா அம்மா. என்னப்பா? நான் கொஞ்சம் வெளியே போகணும். இந்த பாதராத்துல எங்கடா வெளியே போற? ஒண்ணும் இல்லம்மா. 445566. யார் நம்பரு? கமல் நம்பருமா? என்னது கமல் நம்பரா? அதாவது கமல் கொஞ்சம் வேலை சொல்லிட்டான். நீ கதவை சாத்திக்க, நான் வெளியே போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ரவி, போயிட்டு சீக்கிரமா வீடு வந்து சேரணும்டா. I am Ravi. Come in. Thank you. உட்காருங்க. Thanks. ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. எனக்கு இப்படி ஒரு விருந்து கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை கண்ணுக்குள்ள பார்த்த இன்னைக்கு அடுத்த விருந்தை உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். விருந்துக்கு என்ன விலை? ஏன் சிரிக்கிற? பணம் தான் எனக்கு முக்கியம்னா இந்த மெத்தையும் தலையணையும் இவ்வளவு சுத்தமா இருக்குமா? அப்போ என்ன நீ? Because I like you. Hello, Deepa here. Sorry, I'm only a dancer, not a call girl. யார் அது? யாரோ some idiot. ஆமா, யாராவது வருவாங்களா? கவலைப்படாதீங்க, யாரும் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அவங்க வர்றதுக்கு முன்னால உங்களை நான் அனுப்பிடுவேன். தீபா, ஏய் தீபா, பயப்படாதீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இதோ வரேன். என்னடி? தீபா, மூன் லைட்ல டான்ஸ் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணிருக்கோம், நீ கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். வந்து கவலைப்படாத, உன் பாய் ஃப்ரெண்டும் கூட வரலாம். என்ன சொல்றீங்க? ஓகே. அசைந்தாடும் அழகு கோலங்கள் அனைத்தாலே தோன்றும் சொர்க்கங்கள்.
உலகம் பார்வை கணைகளை ஏவும் மோகமலர்களை தூவும் மோகமலர்களை தூவும் வேகம் வந்தால் என்ன விருந்து தந்தால் என்ன வேகம் வந்தால் என்ன விருந்து தந்தால் என்ன ஒரு கோடி இன்பங்கள் உருவாகும் அங்கங்கள் அசைந்தாடும் அழகு கோலங்கள் மழைத்தாலே தோன்றும் சபதங்கள் முடிந்ததும் தீரும் நெஞ்சம் தொட மஞ்சம் தர நீராடும் பெண்ணிடம் மேகம் பொழிந்தால் என்ன மேனி நனைந்தால் என்ன மேகம் பொழிந்தால் என்ன மேனி நனைந்தால் என்ன அசைந்தாடும் அழகு பாலங்கள் மழைத்தாலே தோன்றும் சபதங்கள் ரவி ஏய் ரவி ரவி ஏய் வா தம்பி, அவன் இல்லையே. இல்லையா? இல்ல, நேத்து ராத்திரி போனான். பொழுது விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் காணோம். எங்க போன? பிசினஸ் விஷயமா நீதான் யாரையோ பார்க்க சொன்னதா சொல்லிட்டு போனான். நான் சொன்னேன். அம்மா ரவி ரொம்ப ஊரை சுத்த ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. அப்போ நல்ல சவுனம் மணி அடிக்குது. ஹலோ, I'm the manager of Hotel Pondian. Is speaking, sir. See that one Mr. Ravi is dead in his toilet. Please come in immediately. என்ன தம்பி? ஒண்ணும் இல்லம்மா, இது வந்துட்டேன். ராணி, உன்னை பேரழகியா படைச்ச பிரம்மா உன்னை நெருங்க கூடாதுன்னு நிபந்தனையும் போட்டுட்டாங்க. ஆசைகளை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எத்தனை நாளைக்கு தான் அனுபவிக்காம துடிச்சுக்கிட்டு இருக்கிறது?
இடைவேளை அமாவாசை வரைக்கும் தானே. பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்க நாம தைரியமா வாழ போறோம் ராஜா. அதுக்கப்புறம் எந்த சக்தியாலையும் நம்மளை பிரிக்கவே முடியாது. உடனே இதுக்கு முடிவு கட்டி ஆகணும். இப்படி ஒவ்வொருத்தரா இழந்துட்டு இருந்தா எப்படி? முதல்ல சலீம், அடுத்தது ரவி, அடுத்தது யார கொல்ல போகுதோ தெரியல அந்த பாம்பு. ஸ்ரீ, ஒவ்வொரு நிமிஷம் அடுத்து என்ன நடக்குமோங்கிற பயம் சாவோட கொடுமையா இருக்கு. விஜய், தூக்கு தண்டனைக்கு தேதி குறிப்பிட்ட கைதி சாவ நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பழி வாங்க நினைக்கிற அந்த பாம்பை நினைச்சு நான் பயந்துகிட்டு இருக்கேன். விஜய், என்னை பத்தி கூட நான் கவலைப்படல. நான் இல்லாத என் குழந்தைக்கு நானும் இல்லாம போயிட்டா. டோன்ட் வரி. இனிமே நாம இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை இந்த ஆபத்துல இருந்தெல்லாம் காப்பாத்துறதுக்காக ஆண்டவனே ஒரு அதிசய பிறவி அனுப்பிச்சு. யார் அந்த புண்ணியம்? சாதாரண மனுஷன், ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மகான். அவரை நாம சந்திச்சோம், நமக்கு எந்த குறையும் வராது. எஸ், ஆனா கூடியிருக்கிறவங்களை திரிக்கிறவன், குடும்பத்தை கலைக்கிறவன், இவங்களை கண்ணெடுத்து பார்க்க மாட்டேன், கருணையை காட்ட மாட்டேன். சுவாமி, பாம்புலால் எனக்கு கண்கண்ட தெய்வம். அத பழிவாங்க உங்களுக்கு நான் பச்சாராம காட்டவே மாட்டேன். சாபத்துக்கு விமோசனம் உண்டு, பாபத்துக்கு விமோசனமே கல்ல. அதன் பலனை நீங்க அனுபவிச்சே தீரணும். சுவாமி, நீங்க கருணை காட்டுவீங்க, காப்பாத்துவீங்கிற நம்பிக்கையில தான் நான் இவங்களை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நான். ஏதோ வேடிக்கை காட்டு போன இடத்துல விபரீதம் நடந்து போச்சு. அதுக்கு பிராயச்சித்தமா என் உயிரை தர நான் தயாரா இருக்கேன். இவங்களை காப்பாத்துங்க சுவாமி. சுவாமி, ஒரு பாம்புக்கு காட்டுற அனுதாபத்தை மனுஷ பிறவியான எங்களுக்கு காட்டக்கூடாதா? சுவாமி, புண்ணியத்திலேயே சிறந்த புண்ணியம் ஒரு உயிரை காப்பாத்துறதுன்னு சொல்லுவாங்க. சாமி, என் உயிரை பத்தி கூட நான் கவலைப்படல. நானும் போயிட்டா தாயில்லாத என் குழந்தை அனாதையா போயிடுவா. கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. டேய் டேய், உங்க காலை விழுந்து கும்பிடுறோம். வாடு. விதியை நம்புறவனா இப்படி மிதிப்படத்தாண்டா வேணும். காளி, உன்னை நம்பி வந்தவங்களே நான் உனக்காக காப்பாத்தேன். இதோப்பா, நான் பல வருடங்களாக பாடுபட்டு பண்ணின தவத்தினுடைய பலன் இந்தாங்க தாயத். இத காளிய மனசுல நினைச்சுக்கிட்டு கழுத்துல கட்டிக்க. பிறகு இந்த பாம்பு மட்டுமல்ல, எந்த பாம்புமே உங்களை நெருங்காது. சாமி அப்புக்குட்டன், சாரி மிஸ்டர் அப்புக்குட்டன், உங்க தாயத்து தன்னம்பிக்கை இல்லாத இவங்களுக்கு வேணும்னா நம்பிக்கையா இருக்கலாம். ஆனா நான் மந்திர சக்தியை விட மனுஷ சக்தியை தான் பெருசா நினைக்கிறேன். மனித சக்தி தான் பெருசு நினைக்கிற உன்னால சாவில் இருந்த உன் நண்பர்களை ஏன் காப்பாற்ற முடியல? தெரிஞ்சிருந்தா நிச்சயமா தடுத்திருப்பேன். உன் சாவியை உன்னால தடுக்க முடியுமான்னு பாரு. பூச்சாண்டி, அப்பனே இல்லாம பிறந்தேன்னு சொல்றாண்டா ஒரு அறிவாளி. ஆபத்து வந்தாத ஆண்டவனை நம்புவான் போல இருக்கு. கொண்டு வந்த ஆபத்தை சரி கொடுங்க. ஆபத்து இவங்கள யாருக்கு அல்பாயுசு? மூடுவாயே. இப்போ மனித சக்தி என்ன ஆச்சு பாத்தியா? ஆஸ்திகனை நாஸ்திகனாக்குறதும் நாஸ்திகனை ஆஸ்திகனாக்குறதும் எல்லாம் தெய்வத்தினுடைய திருவிளையாடு. அவனுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒரு குழந்தை. என்ன மன்னிச்சிருக்க சாமி, என்ன மன்னிச்சிருக்க. என்னத்தா மறந்து போய் நிறுத்திட்டீங்களா? நான் தான் காலையில கோயிலுக்கு வந்துட்டேன். லட்சுமி, இப்ப நான் காரை நிறுத்துறது உனக்காக இல்ல, எனக்காகத்தான். ஒரு நாத்திக ஆஸ்திகனா மாறிட்டான். என்ன சொல்றீங்க? ஆமா லட்சுமி, இப்ப நான் பழைய ஜீகல்ல, கடவுள் உண்டுங்கிற நம்பிக்கை உள்ள புது மனுஷன். உண்மையாவா? தெய்வம் இப்பவாது என் பிரார்த்தனை நிறைவேற்றுச்சேன். வாங்க.
ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கிற வரவேற்பு பாத்தீங்களா? இப்ப என் உடம்பே புல்ல இருக்குது தெரியுமா? லட்சுமி, நாத்திகனாவே இருந்து நான் கூசாம அந்த தெய்வத்தை படிச்சனே, அந்த தெய்வம் என்ன மன்னிக்குமா? நிச்சயம் மன்னிக்கும். அழுக்காகவே இருந்த பிள்ளை சுத்தமாய் வந்து நின்னா பெத்தவளுக்கு சந்தோஷம் தாங்க வரும். வாங்க உள்ள. ருக்கு, மார்க்கெட்ல இருக்கிற எல்லா வித காய்கறிகளையும் வாங்கிட்டு வா. ஏன் வியாபாரம் பண்ண போறியா? சும்மா இருங்க. இன்னைக்கு நம்ம திருமண நாள் மட்டும் இல்ல, நீங்க திருந்தின நாளும் கூட. இதை நான் திருநாளா கொண்டாட போறேன். இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி பார்ட்டி கொடுக்க போறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்வைட் பண்ணி பார்ட்டி கொடுக்க போறேன்னு சொன்னீங்க. இந்த நேரத்துல ரவியும் சலிமையும் நினைச்சுக்கிட்டேன். அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த துயரம் உங்களுக்கு ஏற்படும் பயப்படுறீங்களா? பகவானுடைய அத்தனை அனுகிரகத்தையும் வரமா வாங்கி வந்த சாமியார் அவர் கொடுத்த இந்த தாயத்தை இருக்கிற வரைக்கும் உங்களை அந்த நாகம் மட்டும் இல்ல, எந்த காத்து கருப்புமே அண்டாது. நான் தந்தே. தேங்க்யூ. என்னங்க, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? உடனே புறப்பட்டு வர சொல்லி தந்தி வந்திருக்கு. நேத்து வந்த லெட்டர்ல கூட சௌக்கியமா இருக்கேன்னு எழுதி இருந்தாங்க. இதெல்லாம் கால நேரம் பார்த்தா வரும். வயசானவங்க இல்லையா, திடீர்னு இடம் வந்திருக்கோம். நாளைக்கு ஆபீஸ்ல டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. அப்ப நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேங்க. தட்ஸ் குட். நீ புறப்படுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு, நான் டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே, கோ. காத்து மழை பலமா அடிக்குது. கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்போம். யாரா இந்த நேரத்துல அங்க ஒரு குட்டி போறா? கொஞ்ச நேரம் வர்றேன்.
இந்த ட்ரெஸ்ல நடந்து வரதை பார்த்தப்போ என் மனைவி நடந்து வர மாதிரியே இருந்தது. உட்கார். ஆமா, நீ யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் பயந்துட்டேன். குளிருதா? கொஞ்சம் பிராண்டி சாப்பிடுறியா? மருந்து மாதிரி சாப்பிட்டா ஒண்ணும் தப்பு இல்ல. கொஞ்சம் இருவாரு. இந்தா, உங்களுக்கு நீ முதல்ல குடிச்சிட்டு கொடு. எனக்கு ஏன் வெக்கமா இருக்க? நான் வேணும்னா அந்த பக்கமா திரும்பிக்கிறேன். என்ன இதெல்லாம்? முட்டாள், அங்க பாருடா. சமயத்துக்கு நான் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? தேங்க்யூ. எதுக்கு வந்திருக்கிற? நான் யாருன்னு தெரிஞ்ச உனக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியாதா? நீ பழிவாங்கணும் துடிச்சவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துட்டேன். உன் கொலைவெறி நிறைவேறல, அதனாலே உன் குமரலை கொட்டி தீக்க வந்திருக்கிறேன். நினைச்சவங்கள கூட நான் கடிக்க நினைச்சதில்லை. ஆனா என் பூவையும் பொட்டையும் அழிச்சவங்கள நான் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். அவங்களை அடிச்சிட்டா போன உன் கணவன் உயிர் திரும்பி வந்துருமா? திரும்பி வராதுன்னு எனக்கு தெரியும். என் வேதனையை யாராலும் தீர்க்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஆண்டவன் படைச்ச உயிரை மனுஷனுக்கு அனுபவிக்கத்தான் உரிமை இருக்கு, அதை அழிக்க உரிமை கிடையாது. அது நீ பாதுகாப்பு கொடுத்த பைத்தியக்காரங்களுக்கு தெரியலையே. வாழ தொடங்குற அன்னைக்கே வாசல மூடிட்டு அந்த பாவிகளை நான் அழிக்காம விட மாட்டேன். என் ஆவேசத்துக்கு அணையா இருக்கிற உன் தாயத்தை திருப்பி எடுத்துக்க. அவையொன்னு வந்தவங்களை ஆதரிக்கிற கடமை. என் ஆசை கணவரை அநியாயமா அழிச்சவங்களை ஒழிக்கிறது என் சத்தியம். என் தாயத்தை அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் உன் எண்ணம் நிறைவேறாது. ஏன் நிறைவேறாது? அந்த தாயத்து அவங்க கிட்ட எப்படி இருக்குன்னு பாக்குறேன். உன்னால என்ன செய்ய முடியும்? ஒரு பெண்ணால எதையும் செய்ய முடியும். என்னடா கேவலம்? பேசுறத ஒட்டி காட்டிட்டு இருந்தேன். அவ யாரு? ஒரு சாதாரண மாசு. நீங்க யாரு? பெரிய சாது. நினைச்சா தண்ணியில் நடக்கிறீங்க, தண்ணீர் கடல் தண்ணியில நடக்கிறீங்க, குமுறும் நெருமணியில குளிர் காயிறீங்க, கூடு விட்டு கூடு வாயிறீங்க, சில்லற வாங்காமலே சேவை செய்வீங்க. உங்களை பார்த்து இப்படி கேவலப்படுத்திட்டாலே ஐயோ குரு, இப்ப அவனை நான் என்ன செய்ய பாருங்க. வாசிப்பவன் இங்கே, வாத்தியம் இங்கே. எங்கேடா போகிறாய்? இந்த மகடியை வாசிச்சு அவளை உங்க காலடியில கொண்டாந்து போறேன் குருவே. இந்த மகிடிக்கெல்லாம் அந்த பாம்பு அடங்காது. அவளை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். நாம குருவாயிருவோமோ அப்படிங்கிற போறாங்க. அப்படி நினைச்சா குரு துரோகி ஆயிடுவேனே. குருவே, உங்களை நான் மானசீகமா நினைச்சு கண்டத்துல வாசிச்சு அவ கழுத்தை பிடிச்சு உங்க காலடியில கொண்டாந்து போடல, நான் ஒரு சிக்கியம். இவர் பாம்பு வந்தது.
பிச்சாதாரி பாம்பே, மரியாதையா மகடிக்கு நீ வந்துரு. தேடி பிடிச்ச பின்னிடுவேன். வரமாட்ட, இன்னைக்கு நீ காலி. நம்ம கையில மாட்டினா அவசரப்படுவோம்னு அது பயந்துருச்சு. சரி, பயப்படுறவங்கள மன்னிச்சிட வேண்டியதானே. என் குருநாதரையா அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்ட? உன் குருநாதரையே நான் தண்ணி குடிக்க வைக்கிறேன், நீ எங்கிட்ட வாலாட்டுறிய? நீ எல்லாம் எனக்கு குழந்தை மாதிரி. பட முத்து, உனக்கு சம்பந்தமான விஷயம் தலையிடாத. ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்களா? ஏதோ உன் குடும்ப பெருசு, அதுக்காக கொஞ்சம் தான் அதிக வேலை செய்யறான். அதுக்காக அவரை பாராட்டுவீங்களா? எல்லாரும் சேர்ந்து அவரை போட்டு அடிக்கிறீங்களே. அவன் செத்து போயிட்டா அவன் குடும்பத்துக்கு நீங்களா சோறு போடுவீங்க? அயோக்கிய பசங்களா, அண்ணன் தம்பி மாதிரி ஒத்துமையா இருப்பீங்களா? அங்காளி மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்களே. பரதேசி பசங்களா, ஒத்துமையா இல்ல ஓல உரிச்சு விடுவேன். யார் உனக்கு வேற வண்டி கிடைக்கலையா? என் வண்டியில வந்து சாவற என்ன விஷயம்? இருமா, இரு, நீ யார சொல்லு. என்னமா அது? யாராவது என்ன தப்பா நினைச்சுக்க போறாங்கம்மா? என்ன விஷயம் சொல்லு. ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் தெய்வம், அந்த தெய்வமே தொலைஞ்சு போன்னு சொல்லும் போது தொலைஞ்சு போன்னு சொன்னாங்க. நீ என்ன தப்பு பண்ண? அவர் எனக்கு மட்டும் கணவர்னு நினைச்சேன். ஆனா இன்னொருத்திக்கு சொந்தம்னு தெரிஞ்சப்போ எதிர்த்தேன். இது தப்பா அண்ணா? அண்ணனா? அப்பா அம்மா இல்ல, இந்த அனாதையை வாழ வைக்கிறதுக்கு அண்ணன் தம்பியும் இல்ல. நான் உங்களை என் கூட பிறந்த அண்ணனா நினைக்கிறேன். நான் செத்து போயிட்டா இந்த அனாதையை தூக்கி போட்டுடுங்க. உன்னை நான் சாக விட மாட்டேன். என்ன அண்ணேன்னு சொல்லிட்டு இல்ல, அந்த அயோக்கியனுக்கு பக்கபலமா ஆண்டவரே வந்தாலும் சரி, அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவனை யாருன்னு அடையாளம் காட்டு. ஏர் வண்டி